வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping app is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசைஞானி இளையராஜா பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த அஜித்தருடைய குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை ஒரு 3 பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம், அது என்னை கேட்காம நீங்கள் பயன்படுத்துனது தவறு, அதுக்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு இளையராஜா ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு. இதுதான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதுதான் தவறு, அவர் பணம் வாங்கிட்டு தான் இசையமைச்சார், அதில் அவருக்கு உரிமை கிடையாது, முடிஞ்சு போச்சு, அது என்னமே அந்த தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம், அவர் யாருக்கு வேணாலும் அந்த பாட்டை பயன்படுத்திக்க சொல்லி பர்மிஷன் கொடுப்பாரு, இல்லை அவர் அந்த பணத்தை அந்த பாடல்கள் எக்கோ நிறுவனத்துக்கும் பிரமிட் நிறுவனத்துக்கும் அப்போவே எழுதி கொடுத்துட்டாரு, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினா போதும், இப்படி நிறைய பேர் நியாயம் சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நியாயம்தான். ஆனால் இப்போ நீங்கள் அந்த பாட்டை யார் பாட்டுன்னு சொல்கிறீங்க? எக்கோ நிறுவனத்தினுடைய பாட்டை பயன்படுத்தியிருக்காங்கப்பா. இல்லை அந்த படத்தோட தயாரிப்பாளர் பேரை சொல்லி, இப்போ இளமை இதோன்னா அந்த சகலகலாவலன் படத்தினோட தயாரிப்பாளர் பேரை சொல்லி அவர் பாட்டை பயன்படுத்திட்டாங்க. யார் பாட்டுன்னு முதல்ல சொல்கிறீங்க? இளையராஜா பாட்டை பயன்படுத்தினாங்க தானே நீங்களே சொல்கிறீங்க. குற்றம் சொல்கிற ஆட்களே இதை யார் பாட்டுன்னு சொல்கிறீங்க? முதல்ல அது இளையராஜா பாட்டுன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யார்? யோசிங்க, மனசாட்சிப்படி பேசணும். இளையராஜா மேலே குற்றம் சொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசணுன்னா எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் உண்மையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யார்? யார் மூளையில் உதிச்சது? அது முதல்ல இந்த டியூன் யார் மூளையில் வந்தது? அவர் மூளையில் அந்த பாட்டை, அந்த டியூன் அந்த டைரக்டர் ஒத்துக்கிட்ட பிற்பாடு ஒரு கவிஞரை கூப்பிட்டு அதுக்கு பாடல் எழுத வச்சு, ஒரு பாடகரை கூப்பிட்டு அந்த பாடலை சொல்லி கொடுத்து அவரை பாட வச்சு, இது எல்லாமே யார் மூலமாக வந்தது? அப்போ அதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார்? மூளை வேறு யார்? அவங்க தானே பாட்டுக்கு சொந்தக்காரங்க. அப்போ இது இளையராஜா பாட்டுங்கிறது இதை குற்றம் சொல்ல அத்தனை பேருக்கும் மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா சொல்ல முடியும். இப்போ இளையராஜா பாட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, தப்பே இல்லை. அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னா ஒரு காலம் சொல்கிறது கிடையாது. அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் போய், ஐயா அந்தமாரி பாட்டு போட்டுகிட்டே கூட போய் நீங்கள் கேட்கலாம். ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கோம், உங்களை கேட்காம பயன்படுத்திட்டோம், மன்னிச்சிக்கோங்க, நீங்கள் இதில் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் பணமும் கேட்க போகிறதில்ல, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. சரிப்பா, நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மனநிலை உடையவர் தான் அவர். அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஏன்னா அவர் இப்போ பழைய காலங்களில் இப்போ 40-50 வருடம் அவர் சினிமா துறையில் இருக்கார். எத்தனை எத்தனை இயக்குநர்களுக்கு அவர் ஃப்ரீயாக இசை போட்டு கொடுத்துருக்காருங்கிறது இப்போ பழைய கால இயக்குநர்களுக்கு தெரியும். அவங்களாம் அப்போ தான் முதல் வராங்க. ஏன் நம்ம வல்லரசு படத்தில் நடித்த அந்த அவர் ஒரு டைரக்டர் தான் அதில் வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் பேர் நம்ம பி. வாசு. அவரெல்லாம் பன்னீர் புஷ்பங்கள்னு முதல்ல ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு பணமே வாங்காமல் இசையமைச்சு கொடுத்துருக்காரு. எவ்வளோங்க ஐயான்னு போய் கேட்கும்போது அவர் சொல்லிருக்காரு, இல்லைப்பா நீங்கள் இந்த படத்தை நல்லா ஓட்டுங்க, நல்லா ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த படத்துக்கு நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன், இப்போ ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதரை குறை சொல்கிறதுன்னு ஒரு கூட்டம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலாம், அவருடைய சாதனையை நினைக்கலாம். அவர் எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய மனிதர். அவருடைய சாதனையை முறியடிக்கிறதுலாம் இனிமேல் யாராலும் முடியுமா? இனிமேல் இவர் இசையமைச்ச படங்கள் அளவுக்கு யாராலும் இசையமைக்க முடியுமா? இத்தனை பாடல்களை கொடுக்க முடியுமா? இனிமேல் இந்த ஜென்மத்தில் யாராலுமே முடியாது. இனிமேல் யாரும் பண்ணணும்னா அவரேவே திரும்பியும் பிறந்து அந்த சாதனையை முறியடித்தா தான் உண்டு. வேறு யாரும் அவருடைய சாதனையை முறியடிக்கிறதுக்கு முடியவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மகான். அவர் பாட்டை பயன்படுத்தி தான் அன்றைக்கி அந்த பாட்டு வந்துச்சுன்னா படத்தில் எல்லாம் விசில் அடித்து குதித்து ஆடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டியூனை போட்டிருக்காரு. அந்த மாதிரி டியூனை நீங்கள் போட்டு ஹிட் பண்ண வேண்டியதானே? அது உங்களால் முடியலையில்ல. அப்போ அவர் பாட்டை மட்டும் பயன்படுத்திக்கிறீங்க, அதை பயன்படுத்தி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட நான் கேட்டேன். யார் இது? எக்கோ நிறுவனத்துக்கிட்டையும் பிரமிட் நிறுவனத்துக்கிட்டையும் தான் அந்த பாட்டை அவர் தான் கஷ்டப்பட்டு அவங்களாம் உருவாக்குனாங்களா? அந்த பாட்டை அவன் வாங்கினதே எப்போ வாங்கினா? அந்த படம் புதுசில் கேசட் வெளியிடுறதுக்காக அவன் வாங்கிட்டான். இப்போவும் கேசட் போய்கிட்டு இருக்கா, இப்போ சிடி போய்கிட்டு இருக்கா. இப்போ கேசட் சிடிலாம் கிடையாது, எல்லாம் இன்டர்நெட் உலகமாக வந்துருச்சு. இன்னமும் அந்த பாட்டு ஓடுறத வச்சு அவனை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கானு. அதுவே மிகப்பெரிய குற்றம். இப்போ முதல்ல அதுவே அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காரு அவர். அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேணுக்குனே தானே போய் பண்ணுறீங்க. இப்போ இளையராஜா வம்புக்கு இழுக்கணும். அவர்லாம் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி. அவர் பெரிய ஆள் தான், நீங்கள் தான் பெரிய ஆள் கிடையாது. உங்களால் சொந்தமாக ஒரு டியூன் போட்டு சொந்தமாக பாட்டு போட்டு ஒரு ஹிட் படம் கொடுக்கறதுக்கு உங்களால் முடியாமல் அவர் பாட்டை பயன்படுத்திக்க மட்டும் தெரியுது. அவர்கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்கக்கூடாதா? நீங்கள் அவ்வளவு நீங்கள் பெரிய ஆள், அவர் கீழே போயிட்டாரா? அவர் பெரிய ஆள். இப்போ அவர் பெரிய ஆள் தான், அவர் பெரிய ஆள். அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. கேளுங்க, மன்னிப்பு கேட்கணும். என்னை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்கணும். அவர்
அவருக்குரிய இழப்பீடு கொடுக்குறீங்களோ ஒரு மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சிடுவார். அந்த மாதிரி மனிதர் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹார்டான பர்சன்லாம் கிடையாது. இப்போ ஒரு மாதமாக வந்து அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா சேனல்லையுமே. எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? அவர்கிட்ட கேள்வித்தானம் நல்லா தன்மையாக கேட்டால் அற்புதமான பதில்கள் சொல்கிறாரு. மிக அறிவுபூர்வமாக சொல்கிறாரு. மிக ஞானியாக பேசுகிறாரு. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதரை வந்து டியூஸ் பண்ணி அவர்கிட்ட வேண்டாத கேள்விகள்லாம் கேட்டு அவரை டென்ஷன் பண்ணுறது நம்ம வேலை. என்ன எல்லாம் சாதி தான். அவர் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவரான். அதனால் அவரை வந்து இவன் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கானலாம். அவர் பாட்டை கேளுங்கடா, பாட்டு அது கடவுள் தந்த பாட்டு நண்பர்களே. அதனால்